மணப்பாறை பகுதியில் தொடர் மழை காரணமாக நாற்று நடும் பணியில் விவசாயிகள் தீவிரமாக இறங்கியுள்ளனர். வடகிழக்கு பருவமழை இன்னும் சில தினங்களில் தொடங்க உள்ள நிலையில் தமிழகத்தின் பல இடங்களிலும் பரவலாக நல்ல மழை பெய்து வருகிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள விவசாயிகள் நாற்று நடும் பணியில் தீவிரமாக இறங்கியுள்ளனர். வேலை பளு தெரியாமல் இருக்க நாட்டுப்புற பாடல்களையும் பாடுகின்றனர் பெண்கள். தற்போது நாற்று நடும் பணியை தொடங்கினால்தான் தை மாதம் அறுவடை செய்யலாம் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஒரு பக்கம் நெற்பயிர்களை நடும் விவசாயிகள் பருத்தி, எள், சோளம், கரும்பு உள்ளிட்டவற்றையும் பயிரிடத் தொடங்கியுள்ளனர். கொஞ்சம் ஓரளவு நல்லா பெஞ்சிருக்கிறதுனால இது இல்லாமல் கொஞ்சம் பருத்தி, கரும்பு கொஞ்சம் நட்டுருக்கோம். ஏரியாவில் கரும்பு கொஞ்சம் எல்லாம் நட்டுருக்கோம். அது இல்லாமல் கொஞ்சம் சோளம் தேவைப்பட்ட மாடு இதுக்கு கொஞ்சம் தேவைப்படும். கொஞ்சம் விளைச்சலும் நல்லாயிருக்கும். சோளம் கொஞ்சம் நல்லா கிடப்பதுனால சோளம் ஏரியாவில் சோளம் நட்டுருக்கோம். இப்போ ஓரளவுக்கு விவசாயம் ஓரளவுக்கு இப்போதைக்கு இந்த மழை நல்லா அப்படியே இருந்துச்சுனாக்க இன்னமும் கொஞ்சம் அடுத்து இன்னொரு கூட இதை முடிச்சா கூட இந்த மழையில் கொஞ்சம் இந்த தண்ணி வச்சு இன்னும் ஒரு அடுத்து கொஞ்சம் பயிர் நடலாம் அப்படிங்கிறனால எதுவும் மழையை எதிர்பார்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பேஞ்சிட்டோம். இது வரைக்கும் பேஞ்ச மழையை விட இன்னும் கொஞ்சம் நல்லா பேஞ்சிச்சுனாக்கா நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னா மழையை எதிர்பார்த்துருக்கேன். தண்ணி கொஞ்சம் எல்லாம் இருக்குது. மழை தொடர்ந்தால் விவசாயம் செழிப்பாக இருக்கும் எனவும் அதிக மகசூல் கிடைக்கும் எனவும் விருப்பம் தெரிவிக்கின்றனர் அவர்கள். கால நடவு நடுறோம். காலத்து நடவுனா பிரட்டாசி மாத்த நடவத்தன் காலத்து நடவுன்னு சொல்லலாம். நடுறோம். நடும் பொழுது இனிமேல் ஓரளவு ஆண்டவன் எப்படியும் நமக்கு மழை பெய்யுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் அந்த நடவு நடுறோம். மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னால் நல்ல முறையாக எல்லாமே நடவு நட்டு முடித்து நல்ல ஒரு மகசூலை எடுக்கலாம். விவசாயிகளின் வாழ்வில் வளத்தையும் விவசாயத்திற்கு செழிப்பையும் ஏற்படுத்துமா வடகிழக்கு பருவமழை என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தந்தி டிவி செய்திகளுக்காக காதர் மொய்தீன்.